வேதபுரி என்ற நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் தனக்கு பரிசாக கிடைத்த குரங்கு ஒன்றை ஆசையாக வளர்த்து வந்தார். அந்த குரங்கும் அந்த அரசரின் மீது மிகவும் பாசமாக இருந்தது. ஒரு நாள் ராஜா வழக்கம் போல அரண்மனை தோட்டத்தில் உலாவப் போகும்போது குரங்கையும் கூடவே அழைத்து சென்றார். செல்லும் வழியில் ஒரு முட்புதருக்கு நடுவில் பாம்பு ஒன்று இருப்பதை குரங்கு கவனித்தது. உடனே அந்த குரங்கு தாவி குதித்து அந்த பாம்பை ராஜாவிடம் காண்பித்தது. அந்த பாம்பு ராஜாவை கடிக்கும் முன்பு குரங்கு பாம்பிடம் சண்டையிட்டு பாம்பை கொன்றது. சரியான சமயத்தில் ராஜா பாம்பு கடியிலிருந்து தப்பித்தார். குரங்கின் எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்த ராஜா மிகவும் நெகிழ்ந்தார். உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலராக நியமிக்க முடிவு செய்தார். அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் மிகவும் திகைத்து போனனர். அவர்கள் ராஜாவிடம், ராஜா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு விலங்கு தானே, அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவோ முடிவெடுக்கும் திறமையோ இருக்காதே, உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை மாற்றிக்கோங்களே அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. ராஜா கேட்கிறதா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான். அது என் குரங்கு கிட்ட நிறையாவே இருக்கு. அதனால என் பாதுகாவலனுக்கு மனிதர்கள் வேண்டாம், குரங்கே போதும்னு தீர்மானமாக சொல்லிட்டார். அன்று முதல் குரங்கு ராஜாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம அவர் எங்கே போனாலும் கூடவே போறதும் வரதுமா இருந்தது. ஒரு நாள் ராஜா குரங்கிடம், எனக்கு தூக்கம் வருகின்றது, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போகிறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பித்தார். குரங்கு ரொம்ப அக்கறையாக படுக்கைக்கு பக்கத்திலேயே இருந்து காவல் காத்தது. அந்த சமயம் பார்த்து அங்கே ஒரு ஈ வந்தது. அது ராஜா காது கிட்ட வந்து ஷொய் ஷொயின்னு கத்தி ராஜாவை தொந்தரவு செய்தது. குரங்கு சு சு அப்படின்னு துரத்தி பார்த்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஈ திரும்பவும் அங்கேயே சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. குரங்குக்கு கோபம் தாங்கலை. தகுந்த பாடம் புகட்டணும் ஈக்கு தீர்மானிச்சிச்சு. அது ராஜாவோட வாளை கையில் எடுத்தது. இந்த முறை ஈ வந்தா அதை ஒரே போட்டு இரண்டாக துண்டாக்கி விட வேண்டும் என்று முடிவு செய்தது. நடப்பது எதுவும் தெரியாத ராஜாவோ பாவம் நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருந்தார். ஈ திரும்பவும் வந்தது. இந்த தடவை அது ராஜாவோட கழுத்து மேலே உட்கார்ந்தது. தயாராக இருந்த அந்த குரங்கும் ஈயை ஒரே வெட்டிடுச்சு. ஐயோ, என்ன பரிதாபம்! ஈ பறந்து தப்பிச்சிருச்சு. ராஜா தலை துண்டாகி போச்சு. இப்படியா ராஜா தன்னோட சொந்த பாதுகாவலனாலேயே கொல்லப்பட்டார். ராஜா இறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த நாட்டு மக்களும் மந்திரிகளும் ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. இந்த கதையிலிருந்து என்ன நீதி நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தோழன் ரொம்ப ஆபத்தானவன். எப்பவுமே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க புத்திசாலியாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், பாதுகாப்பாகவும் இருக்கும். நன்றி. இந்த கதையை ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.